Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு சில கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது கிச்சனில் நமக்கு வேலையை ஈஸியாக முடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய கிச்சன் டிப்ஸ், கிச்சன் டூர், ஹோம் டூர் நிறைய லோட் பண்ணியிருக்கோம். எங்கள் சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம் புட்டு குறித்து தான் பார்க்க போகிறோம். இது போல் ராகி புட்டோ இல்லை ரெட் ரைஸ் புட்டோ எது நம்ம செஞ்சாலும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதில் உப்பு சேர்த்து இது போல் இந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிருவோம். நம்ம எல்லாருமே இந்த பதத்துக்கு வந்த பிறகு சின்ன சின்ன பால்ஸாக இருக்கும். அதை உடைக்கிறதுக்காக மிக்ஸியில் ஒரு சுற்றி எடுப்போம். ஸோ மேபி பவர் கட்டோ இல்லை சட்டுன்னு வேலையை முடிக்கணும் அப்படின்னும் போது ஜல்லிக்கரண்டி பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லையுமே அவைலபிளாக இருக்கும். இதை எடுத்து இது போல் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விடும்போது சின்ன சின்ன பால்ஸ் கூட உடஞ்சி நமக்கு நல்ல உதிரியாக கிடைக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு மாவு பாருங்கள் உதிரியாக ஆகுது. அப்படியே அந்த பாத்திரத்தில் உங்களால் செய்ய முடியலன்னா ஒரு அகலமான ஒரு பிளேட் எடுத்து அதில் கூட நீங்கள் மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது மேலே நீங்கள் கரண்டியை வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி விடும்போது அந்த சின்ன சின்ன பால்ஸ்லாம் கூட நல்லா உடஞ்சி மாவு நமக்கு நல்லா உதிரியாக கிடைக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் நீங்கள் ஜல்லிக்கரண்டி வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா புளி வடிகட்டுறது நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இதை கூட நீங்கள் எடுத்து ஜஸ்ட் நம்ம மாவு எப்படி ஜலிப்போமோ அது போல் அதில் மாவை ஆட் பண்ணி நம்ம ஜலிச்சு விடும்போது மாவு பாருங்கள் உதிரியாக கீழே கொட்டுது. இன்னும் அதில் இது போல் சின்ன சின்ன பால்ஸ் தங்கி இருக்குன்னா அதை கைகள்லையோ இல்லை சின்ன ஸ்பூன்ஸ் இது போல் வச்சு நீங்கள் தேய்ச்சி விடும்போது எல்லா மாவுமே நமக்கு உதிரியாக கிடச்சிடும். இது ரொம்ப சுலபமாக நீங்கள் செஞ்சு எடுத்துடலாம். காலையில் டைமில் நம்ம சமைக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு பவர் கட் ஆச்சு, ரொம்ப டென்ஷன் ஆகிடும். அதே சமயம் அதுக்காக மிக்ஸி தேடி திரும்ப ஒரு சுற்றி எடுத்து ஸோ இதெல்லாம் நமக்கு வேலை எக்ஸ்ட்ரா தான். பட் இது போல் நீங்கள் கைகள்லேயே இது சுலபமாக நீங்கள் செஞ்சு எடுத்துடலாம். இதில் ஜலிச்சு எடுக்கிற மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு பெரிய பெரிய துகள்கள்லாம் புட்டுக்கு ரொம்ப கரெக்டான பதத்தில் கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குது. அப்படியே இல்லை எனக்கு இன்னும் நைஸாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஸ்ட்ரெயினர் எடுத்துக்கலாம். அதான் இது பார்த்திங்கன்னா பால் வடிகட்டுறதை விட அடுத்த சைஸ் ஜூஸ் வடிகட்டுறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது கேக் செய்யறதுக்கெலாம் நம்ம மாவு ஜலிக்கிறதுக்கும் இல்லை சாதாரண மாவு ஜலிக்கிற ஜல்லடை இருந்தால் கூட அது கூட நீங்கள் எடுத்து இது போல் அதில் ஆட் பண்ணி ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா மாவு நல்லா நைஸாக உங்களுக்கு கிடைக்கும். இப்படி சில பேர் புட்டு சாப்பிட விருப்பப்படுவாங்க. அப்படி இருக்கவங்க இந்த மாதிரி நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் கூட நீங்கள் ஜலிச்சு எடுத்துலாம். பாருங்கள் மாவு நல்லா நைஸாக கிடச்சிருக்கு. உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த பக்கம் இருக்கிறது நைஸாக இருக்குது, அந்த சைடு இருக்கிறது வந்து புளி வடிகட்டத்தில் ஜலிச்சது. அது கொஞ்சம் பெரிய பெரிய துகள்களாக இருக்கும். நாங்கள் ஷேர் பண்ணியிருக்க இந்த மெத்தட்ஸில் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலையில் டைமில் நமக்கு பவர் கட்டான டென்ஷன் ஆக வேணாம், அடுத்து மிக்ஸியை நம்ம தேட வேணாம். இது போல் சுலபமாக ஜலிச்சு எடுத்து இட்லி பிளேட்டில் வச்சு அப்படியே நம்ம புட்டு அவிச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் நம்பர் 2ல் நாம் பூண்டு குறித்து தான் பார்க்க போகிறோம். இது போல் 4-5 பூண்டு ஒன்றாவோ இல்லை 3 பூண்டு இல்லை சிங்கிளாக எப்படி உங்களுக்கு கன்வென்ட்டோ அது போல் வச்சுட்டு அது மேலே ஜல்லிக்கரண்டி வச்சு இது போல் முன்னும் பின்னும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி எடுக்கும்போது ஜல்லிக்கரண்டிக்கு மேலே உங்களுக்கு சின்ன சின்ன பொடியாக துகள்கள் மாதிரி கிடைக்கும். அடியில் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மாஷ் ஆகி நமக்கு இது போல் பூண்டு கிடைக்கும். ஸோ ஒரே டைமில் நமக்கு 2 வேலை ஆகிடும். ஏன்னா நம்ம பொங்கல்லாம் தாளிக்கும் போது இல்லை உப்புமாலாம் தாளிக்கும் போது பார்த்திங்கன்னா பூண்டு வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி தாளித்து விடுவோம். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் இருக்கும். ஆனால் சிலதுக்கெலாம் பார்த்திங்கன்னா தட்டி ஆட் பண்ணுவோம். அந்த தட்டுறது தான் நீங்கள் அடியில் இது போல் ஸ்மாஷ் பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இது போல் நீங்கள் செய்யும்போது ஒரே டைமில் நம்ம 2 வகையாக பூண்டை நறுக்கி எடுத்துக்கலாம். ஒன்று நல்லா ஸ்மாஷ் ஆகி கிடைக்கும், இன்னொன்று நமக்கு பொடியாக கட் பண்ணது போல் கிடைக்கும். நான் இது உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒவ்வொரு பூண்டாக வச்சு நான் செஞ்சு காட்டுறேன். நீங்கள் 4-5 கூட ஒன்றா வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது போல் செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ ஒரே நேரத்தில் நம்ம 2 வகையாக பூண்டு தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் கொஞ்சம் நான் ஸ்மாஷ் பண்ணிட்டேன், கொஞ்சம் நமக்கு பொடியாக கட் பண்ணது போல் கிடச்சிருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்களுக்கு ஒரு லைக் போடுங்க. அடுத்த டிப் நம்பர் 3ல் நாம் பருப்பு வேக வைக்கிறதோ இல்லை இது போல் பொங்கல் வேக வைக்கிறதோ எப்படின்னு பார்க்க போகிறோம். பொங்கலுக்கு எப்பவுமே பொதுவாக நாம் 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி வைப்போம். அப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா எப்போவுமே பொங்கல் வேக வைக்கும்போது தண்ணிலாம் மேலே வந்து அப்படியே நமக்கு அடி பிடிச்சிரும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நிறைய இருக்குது. ஆனால் பொங்கல் அப்படி வேக வச்சு
எடுத்தால் தான் உங்களுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நான் இப்போ 1.25 டம்ளருக்கு 3.25 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதில் நான் இது போல் ஒரு ஸ்பூன் வந்து அதில் போட்டு விட்டுறேன். போட்டு நம்ம தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணி அப்படியே குக்கரை மூடி வச்சிடலாம். நம்ம பொங்கல் வேக வச்சு எடுத்த பிறகு தாளிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் குக்கர் மூடி வச்சுட்டு அந்த விசில் வரும்போது நான் காட்டுறேன் பாருங்கள். அதில் ஒரு தண்ணி கூட வெளியே வரல. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்து இதை செய்யும்போது. ஏன்னா எப்போவுமே பொங்கல் செய்யும்போது தண்ணியெல்லாம் வடிஞ்சு அடியில் பார்த்திங்கன்னா அப்படியே தீஞ்சிரும். பொங்கலும் அந்த அளவுக்கு வெந்து வராது. ஆனால் இந்த டைம் எனக்கு பொங்கல் கரெக்டான பதத்தில் வெந்து வந்தது. தீயவும் இல்லை பாருங்கள், தண்ணியும் மேலே வரல. ஜஸ்ட் அதோட நுரை போல் தான் மேலே வந்தது. அதில் பொங்கி எதுவுமே கீழே ஊற்றலை. தண்ணி அதிலே வெந்து நல்லா பொங்கல் பாருங்கள் கரெக்டான பதத்துக்கு வெந்து வந்திருக்கு. அடியிலையும் பார்த்திங்கன்னா பாருங்கள் தீயவே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு பொங்கல் இப்படி வேக வச்சு எடுக்கிறதுக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்பூனை வெளியே எடுத்துக்கலாம். இதில் வந்து சின்ன பவுல் கூட போடலாம். ஆனால் பொங்கலில் வந்து நம்ம தண்ணி ஃபுல்லாக வடித்து தான் நம்ம வேக வச்சு எடுப்போம். ஆனால் இதுக்கு அந்த மாதிரி பவுல் போடாமல் இது போல் ஸ்பூன் போட்டாலுமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மூடி கூட பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. அதே போல் பொங்கல் ரொம்ப கட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சூடாக இறக்குன உடனே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சுடுதண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ அதை ஆறி நீங்கள் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டான பதத்தில் பொங்கல் இருக்கும். இந்த டிப்பும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் நம்பர் 4ல் நாம் இதே போல் பருப்பு வேக வைக்கும்போது பருப்பில் எல்லாமே ஆட் பண்ணி தண்ணியை நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதுவும் சில டைம் பொங்கி வந்துடும். அதில் இது போல் எம்டியாக ஒரு கிண்ணம் வச்சிடலாம். அதாவது ஒரு பவுல் வச்சு நீங்கள் மூடி வைக்கும்போது பாருங்கள் ஒரு ட்ராப் தண்ணி கூட அந்த விசில் வரும்போது வெளியே வரவே இல்லை. அந்த குக்கரோட மூடியும் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்குது. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நான் டைம் எதுவுமே ஓட்டலை, அப்படியே எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம எம்டியாக வச்ச அந்த கிண்ணத்தில் பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக ரொம்ப வழிஞ்சிருக்கு. இந்த தண்ணி நம்ம அப்படியே பருப்பு கடையிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை மூடி பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. அதில் கூட ஒரு ட்ராப் பருப்பும் இல்லை, அந்த பருப்பு தண்ணி கூட மேலே வரல. ஸோ நமக்கு தேய்க்கிற ப்ராசஸும் ரொம்ப குறைவாக தான் தேவைப்படும். இப்போ இந்த தண்ணியை நம்ம அப்படியே ஊற்றி பருப்பு கடைஞ்சி அப்படியே தாளித்து விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் எதுவும் ஆட் பண்ணல, மிளகாய் கிள்ளி தான் சாம்பார் தாளிக்கிறேன். ஆனால் நீங்கள் வெஜிடபிள் ஆட் பண்ணுறீங்கன்னா இந்த கிண்ணத்தை வெறுமனே வைக்காமல் அதில் தேவையான வெஜிடபிள் ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணாமல் ஜஸ்ட்டு உப்பு மட்டும் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த தண்ணியிலேயே உங்களுக்கு வெந்து வந்துடும். கேஸும் நமக்கு சேவ் ஆகும், உங்கள் டைமும் சேவ் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பருப்பு நம்ம அப்படியே கடைஞ்சி தாளிச்சிக்க வேண்டியதான். பருப்பு நல்லா கரெக்டான பதத்துக்கு வெந்து வந்துருச்சு. இதையும் ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த டிப் நம்பர் 5ல் நாம் பருப்பு குழம்பு எப்படி நமக்கு நல்லா டேஸ்டியாக வரணுன்றதான் நான் ஒரு சின்ன டிப் சொல்ல போகிறேன். மேபி சில பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணாமல் மிளகாய் கிள்ளி சாம்பார் வைக்கும்போது வரமிளகாய் நிறையா ஆட் பண்ணி தாளித்து விடுவோம். அதுதான் காரத்துக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைனா சில பேர் பருப்போட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி அதை கடைஞ்சி அதை தாளித்து விடுவாங்க. மிளகாய் தூள் ஆட் பண்ண மாட்டோம். ஆனால் இது போல் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்து அந்த குழம்பு கரண்டிலேயே நம்ம ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி நீங்கள் குழம்போட ஆட் பண்ணிங்கன்னா அது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாய்த்தூள் அப்படியே நீங்கள் பருப்போடு ஆட் பண்ணாதீங்க. ஆட் பண்ணால் உங்களுக்கு கரையாது, அங்கங்கே சின்ன சின்ன கட்டிகளாக இருக்கும். ஸோ அது மிளகாய்த்தூள் வாசனை வரும். அப்போ நமக்கு காரமும் அந்தளவுக்கு சேராது. ஸோ இது போல் நீங்கள் கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை சின்ன பவுலில் கூட நீங்கள் தண்ணி விட்டு கரைச்சி கூட பருப்பில் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டிங்கன்னா உங்களோட பருப்பு குழம்பு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது போல் நீங்கள் தாளித்து கொடுக்கும்போது அந்த பருப்பு குழம்பு ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இந்த காரம் வந்து நான் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா 1 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்றப்போல் வரமிளகாயும் பச்சை மிளகாயும் நீங்கள் குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்க எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதை நாங்கள் செஞ்சு பார்த்துட்டா உங்களோட ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாப்பி பிளஸ்ட் நியூ இயர். தேங்க்யூ.